அனைவருக்கும் வணக்கம். கடகராசனையர்களுக்கு கர்மா ஏஸ் பூமரங், விதி வலியது என்ற வகையில கடகராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி நிகழ இருக்கும் சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்தவர் ஜூன் மாதம் 3ஆம் தேதி மேசராசிக்கு பயிற்சியாகிறார். இதன் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும் புதனும், கடகத்தில் மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவர். ஒருவருடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனின் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி, தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தான். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்கிரன். பிடிவெள்ளி பிரகாசமாக தெரியும், இளமையாக இருப்பவர், ஜொலிப்பவர். ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்ச. வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான். அதே போல வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறார். அதிகாலையில் மனதிற்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இவர் கலத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்வுக்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர் இவர். அதே போல் மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தரமான வாகனமா, கடைநிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான். ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோக அளிப்பவரும் இவர்தான். வாழ்நாள் முழுவதும் அதே நிலைமையில் இருக்க வைப்பவரும் இவர்தான். அப்படிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம்,
திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரனுன் களத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவரும் ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்திற்கு பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கு ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிர பலம் இருந்தால்தான் அதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதே போல சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பரங்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். சுகங்களை தரும் சுக்கிர பகவான், அதாவது சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு, ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய நிலையின் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடமான மிதுனத்தில் குரு பகவான் இருப்பதும், செவ்வாய் ராசியில் நீச்சம் பெற்றும் இருப்பதும் போன்ற பல இன்னல்களுக்கு நடுவே எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அப்படி எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய தருணமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் பலமாக அமர்ந்திருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 11ல் சூரியனும் புதனும் இணைந்து மிகச்சிறந்த யோக நிலையை தருவதால இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தொல்லைகள் அனைத்தையுமே சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பிரச்சனைகளே சில நேரங்களில் வெற்றிகரமாக அமையும் வாய்ப்புகளும் அதிகரிக்க இருக்கு. அதனால கடகராசினியர்களான நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல கவனத்தோடு கையாண்டால் பாதகங்களை சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு தருணமா தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. பொருளாதார நிலை திருப்தி தரும் விதத்திலே அமையிருக்கு. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல இந்த தருணங்கள்ல அமையக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விரைய குரு என்பதால் செலவுகள் வரும் என்றாலும் அதை முதலீடாக மாற்றிக்கொள்ளும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கை காசை பத்திரப்படுத்துங்க. செவ்வாய் சனி பார்வை இருப்பதை மறந்துவிட வேண்டாம். யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாங்க. நீங்களே கவனமாக செய்யுங்க. அதே போல வாகனங்களை கையாளும் போது மிகுந்த கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. விரக்தியான சிந்தனையை வெளியேற்றுங்க. எல்லாம் நன்மைக்கு என்ற நிலையில் எந்த ஒரு முயற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல கடகராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலைகள் ரீதியாக ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம்
கிரகம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது கந்தனை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.